வணக்கம். இது வழக்கு. பாறாங்கல்லால் தலை நசுக்கி கொல்லப்பட்ட இளைஞர். கஜினி பட பாணியில் பச்சை குத்தி வைத்திருந்ததால் பரபரப்பு. கள்ளக்காதல் விவகாரத்தில் கொன்று போட்டார்களா? ஓசூர் மத்தம் பகுதியிலிருந்து சிப்காட் செல்லும் சாலையில் விவசாய நிலம் ஒன்று உள்ளது. இந்த நிலத்திற்கு அருகே சமீபத்தில் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். உடனடியாக விசாரணையில் இறங்கியது காவல்துறை. அந்த பசுமை வயல்வெளியில் குருதி நாற்றம். ஆம், தலை நசுங்கி கிடந்தார் ஒரு இளைஞர். ரத்த சகதியில் உழன்று கிடந்தவர் யாரென்று தெரியவில்லை. சாலையில் சென்றவர்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. அந்த பகுதியே மரண ஓலத்தில் மூழ்கி கிடந்தது அன்று. அவனை கையை முறுக்கி ஒடிச்சிட்டு இந்த மாதிரி கழுத்துக்கு போட்டுக்கிறாங்க மேல. சுமார் 20 கிலோ எடையுள்ள கல்லை தலையில் தூக்கி போட்டு கொலை செய்திருந்தார்கள். காவல்துறை விசாரணையை தொடங்கிவிட தொடர் பதற்றம். அது ஓசூரை அடுத்துள்ள தமிழகத்தின் எல்லையான ரிங் ரோடு பகுதி என்பதால் கொல்லப்பட்டவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்தானா என்பதிலும் சந்தேகம். அந்த பகுதியில் மதுபான கடைகள் அதிகம் இருப்பதால் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருவதாகவும் சொன்னார்கள். ரோட்ல ஒரு கொள்ளை கிட்ட ரோட்ல யாருக்கோ அடிச்சு போட்டுருக்காங்க. மூஞ்சி முகரெல்லாம் அடிச்சு போட்டுருக்காங்க. யாரு என்ன எந்த ஊரு எப்படி எனக்கு தெரியாது. அடையாளம் ஒன்றும் தெரியாது. எக்கச்சக்கமா குடிச்சிட்டு எல்லாம் வர்றாங்க. இங்க ரொம்ப பாதிப்பு இங்க ஆளுங்கிட்ட. இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. காலையில வந்து பார்க்கும்போது அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது. தலையெல்லாம் நசுங்கி மூளையெல்லாம் வெளியே வந்து அது மாதிரி ஒரு கல்லை தூக்கி கொலை பண்ணிருக்காங்க. இங்க மெயின் வந்து இங்க பார் இருக்கிறதால இந்த பிரச்சனை அடிக்கடி சம்பவங்கள் நடந்துட்டே வருது. இதனால வந்து பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப பாதிச்சுட்டு வராங்க. இங்க அப்பப்போ குடிச்சிட்டு இந்த சம்பவங்கள் ரொம்ப நிறைய நடக்குது. அந்த இளைஞரின் உடலை அங்குலம் அங்குலமாக அலசி ஆராய்ந்தார்கள் காவல்துறையினரும் தடயவியல் நிபுணர்களும். என்னென்னவோ பெயர்கள் பச்சை குத்தப்பட்டிருந்தன அந்த இளைஞரின் கையில். தனுஷ், சொப்னா, சிவா என்று பதிக்கப்பட்டிருந்த அந்த பெயர்களை கொண்டு அவர் தமிழராக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த காவல்துறை அந்த உடலை அங்கிருந்து ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தது. அந்த அடையாளங்களை கொண்டே கொல்லப்பட்டவர் யாரெனவும் தெரிய வந்தது. ஆம், தினத்தந்தியில் வெளிவந்த செய்தியை கண்டு ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு வந்த அந்த பெற்றோர் கொலை செய்யப்பட்டவர் தங்களது மகன்தான் என அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கான். நியூஸ் பேப்பர்ல வந்து அவன் பச்சை குத்துனா அந்த பையன் கையில பச்சை குத்திருந்தான். கையில பச்சை குத்தினதெல்லாம் வச்சு நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு சந்தேகத்துல என் ஃப்ரெண்டு மணியும், அதாவது சிவகுமாரோட அண்ணன், அவனும் அவங்க அப்பாவும் போயிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவன் தான் அப்படின்ட்டு. அதாவது ரொம்ப கொடூரமா தலை நசுக்கின விதத்தை செத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்களும் பாடியை பார்க்கல. சாயந்தரமா ஒரு 3 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல காட்டினாங்க பாடியை. பார்த்தோம், ரொம்ப கொடூரமா கொண்டு வந்தாங்க. தலை வந்து பாதி காணும் பாத்துக்கோங்க. அதாவது இப்ப மணி வந்து என் தம்பி தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அவன் மூஞ்சியே கெஸ் பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு நசுக்கிருக்காங்க. பாத்தீங்கன்னா பாதி இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே இல்ல, தலை அப்படியே கல்லு போட்டு நசுக்கிருக்காங்க. இதோ ஓசூர் தேர்பேட்டை பச்சைக்குளம் பகுதியைச் சேர்ந்த கண்ணப்பன் என்பவரது மகன் சிவகுமார் தான் கொலை செய்யப்பட்டவர். 2 நாட்களாய் மகனை காணவில்லை என தேடி அலைந்த இந்த பெற்றோர்
கடைசியாக தங்களது மகனை பிணமாகவே கண்டெடுத்தார்கள். மகன் கோவில் திருவிழாவுக்கு சென்றிருப்பதால் நினைத்திருந்த வேளையில் சில மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருந்ததால் மனம் உடைந்து போயிருக்கிறார்கள் அவரது பெற்றோர். காலகாலமா நைட்டு தேடினே இருந்தாலும் 12 மணி வரைக்கும் நான் தேடினோம், கிடைக்கல. சரி எங்கேயோ திருவிழா நடந்துச்சுல்ல, திருவிழாக்கு போயிட்டு இருக்கான்னுட்டு நாங்க சும்மா இருந்தோம். சரி வெள்ளிக்கிழமை காலையிலயும் தேடினோம், கிடைக்கல. சனிக்கிழமை பேப்பர்ல வந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துதான் ஜிஹெச்ல கொண்டாந்து போட்டிருந்தாங்க. ஜிஹெச்ல போட்டுதோ என்னவோ யார் பையனோ என்னவோன்னுட்டு போய் பார்த்துதான் இதுல பச்சை குத்து இருந்துச்சு, மணி சிவான்றது பேர் இருந்துச்சு. நாங்க பார்த்தோம். அப்பதான் நாங்க மூஞ்சால அடையாளம் கிடைக்கல. இது இந்த பேரை மட்டும் பார்த்து நாங்க அடையாளம் பிடிச்சி இந்த காலுக்கு சாமி கவுறு கட்டிருந்துச்சு. அதுலதான் சார் நாங்க கண்டுபிடிச்சோம். வெசல்கிழமை மத்தியானம் தான் ஆடிக்கிட்டு பையன். அப்புறம் ஆடிக்கிட்டு நான் பார்த்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி சாயங்காலம் பார்த்து சாயங்காலம் வரல. வீட்டுக்கு வரான்னு அன்னைக்கு நைட்டு கோபசந்திரம் திருவிழா அன்னைக்கு அங்கே போயிட்டு நான் வெள்ளிக்கிழமை பார்த்து வெள்ளிக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை தேடணும் இல்லை. வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு கலந்து போலீஸ் கலந்து ஹாஸ்பிட்டலில் போட்டுருந்தாங்க. அப்புறம் சனிக்கிழமை பையன் வந்தான், பெரிய பையன் பேப்பர் என்னை கூப்பிட்டான். காய்கறில வேலை பார்த்து இருந்தான். அங்கே கூப்பிட்டா பேப்பர் பார்த்தா போய் பார்த்தோம், போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். சிவக்குமாரை யார் கொலை செய்தார்கள் என்ற குழப்பம் நிலவி வந்த நிலையில் அவரை பற்றி ஊருக்குள் விசாரித்தது பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை சொன்னார்கள். ஊருக்குள் ரவுடியாக வலம் வந்த சிவக்குமாருக்கு பல எதிரிகள் இருந்ததால் அவரை தீர்த்து கட்டியது யார் என்பதில்தான் எல்லோருக்குமே சந்தேகம். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் 3 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில்தான் கொலைக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என தெரிகிறது. இது ஒரு புறம் இருக்க, சிவக்குமாருக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே கொல்லப்பட்டுள்ளார் என்றும் சொன்னார்கள். இதனிடையே நீதிமன்றத்தில் சரணடைந்தவர்கள் வாக்குமூலத்தின்படி சம்பவ நாளன்று அந்த மூவருடன் சிவக்குமார் மது அருந்தியதாகவும் அங்கு நடந்த சண்டையில்தான் அவர் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். கோர்ட்ல 3 பேர் ஆஜராக சொன்னாங்க. மகனை இழந்துவிட்டு அந்த வீடு சோகத்தில் மூழ்கி கிடக்கிறது. தற்போது சிவக்குமாரின் கொலைக்கு பெண் தொடர்புதான் காரணம் என காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சமீப காலமாக பெண் தொடர்பில் நிறைய கொலைகள் நடக்கின்றன என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம். மனைவியை வெட்டி கொன்ற கணவன் என அடிக்கடி செய்திகளில் பார்க்கலாம். ஆனால் கணவரை வெட்டி கொன்ற மனைவி என பார்ப்பது மிக அரிது. அப்படி ஒரு சம்பவம் அரியலூர் அருகே நடந்துள்ளது. அந்த இரவு பயங்கரமாகும் என்பது யாருக்குமே தெரிந்திருக்காது. ஆம், குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கணவரை அடித்துக் கொன்றிருக்கிறார் அந்த பெண். தினம் தினம் குடித்துவிட்டு கணவர் செய்த அட்டூழியத்தால் மனம் வெறுத்த அந்த பெண் இறுதியாகவே அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்கிறார்கள். இதோ அனாதைகளாக்கப்பட்டுள்ள அவர்களது பிள்ளைகளே நடந்த விவரத்தை சொன்னார்கள். கல்லைக்கு போனோம். இப்ப எங்க அப்பா வச்சுட்டு குடிச்சிட்டு வந்தாரு. அன்னைக்கு நைட்டு விக்கிரமங்கலம் மறுபடியும் போனதுனால அங்கேயும் குடிச்சிட்டு வந்து இதுமாரி சண்டை நடந்தது. நான் சண்டையெல்லாம் தடுத்து எங்க அப்பாவை கட்டில உட்கார வச்சேன். அப்புறம் எங்க அம்மா திண்ணையில உட்காந்துட்டாங்க. எங்க அப்பா பேசிக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு படுத்திருந்தாரு.
நான் தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெட்டி விட்டு எங்க அம்மா வந்து என்ன எழுப்பிட்டு மாரி பண்ணிவிட்டு பின்னதான் நான் வெளில வந்து அழுதும். பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஏன்டா அழுகுறேன்னா இது மாரி எங்க அம்மா வெட்டி விட்டாங்க அப்படின்னு சொன்னதான் அவங்க போய் எங்க சித்தப்பா வச்சுட்டு வந்தாங்க. அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே உள்ள ஆலவாய் மேலத்தெருவை சேர்ந்தவர் கணேசன். இவரது மனைவி சமுத்திரம். இவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இந்த குடும்பத்தில் குடியை கெடுத்திருக்கிறது. ஆம், அப்படித்தான் சொன்னார்கள். குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த கணவரை கூறு போட்டிருக்கிறார் சமுத்திரம். சம்பவ நாளன்று தங்களது கொல்லையில் விளைந்த நிலக்கடலையை நகரத்தில் விற்கச் சென்ற கணேசன் மூச்சு முட்ட குடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பவே கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. கல்ல ஆச்சிட்டு இருக்கப்ப டீப் உள்ள தரைய விட்டுட்டாரு. எல்லாம் பிடிச்சி வெளில இழுத்துட்டாங்க. அப்புறம் அதை என்கிட்ட சொல்லல, எனக்கும் தெரியல. அப்புறம் வந்து ஊருக்கு வந்தப்பதான் ஆளுங்க என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி உங்க அப்பா ஜாமண்டத்திலே போயிருப்பாரா அப்படின்னு. எனக்கு தெரியல, யான்னு கேட்டப்பதான் இது மாதிரி சொன்னாங்க, டீப் உள்ள தலைய விட்டுட்டாருங்க. சரி நான் வந்துட்டேன். அப்புறம் திரும்ப வந்து இறங்கி நிற்பாடு விக்கிரமங்கலம் போயிட்டாங்க. விக்கிரமங்கலம் போனது இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டுல வந்து சண்டை இருந்தாங்க. குடிபோதையில் சமுத்திரத்தை தகாத வார்த்தைகளால் கணேசன் திட்டியதால் கோபமடைந்த அவர் வீட்டில் செருகி வைக்கப்பட்டிருந்த அரிவாளை எடுத்து கணேசனை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். நானும் எங்க வீட்டுக்காரவங்க தான் உள்ள போய் பார்த்தோம். பார்த்தது இது கட்டுல மூடி கிடந்தது. அண்ணான்னு கூப்பிட்டாரு, அண்ணன் பேசல. திரும்ப போய் அந்த மூடி இந்த எடுத்தா இது வெட்டி கிடந்தது. அதுக்கப்புறம் நாங்க வசம் ஏன் அப்படி செஞ்சா போனோன்னு வச்சுக்கிட்டு அதை விட்டு கத்திட்டு நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளில ஓடியாந்துட்டோம். ஆனா பிராந்தி அவர் குடிச்சிட்டு வந்து சாயங்காலமா வச்சாரு, எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த பிள்ளை இந்த பக்கத்துல இருந்து வாழைத்தோட்டத்துலதான் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தது. இது பொய்திருக்க நடந்திருக்கோம். பொய்திருக்க அவர் வையும் போயிது அந்த பிள்ளை இது உள்ளார உக்காந்து திருப்பி அவர் வந்து விக்கிரமங்கலம் போயிட்டு வந்து திருப்பி வச்சாரு. அன்னைக்கு அது எந்த பதிலும் சொல்லல, வையில திட்டுல எதுவும் பண்ணல. அப்புறம் அவர் வடல வச்சிட்டு கிடந்தாரு. அது வீட்டியதான் குந்தி இருந்தது. திரும்பி அவர் எழுத்த படுத்தாரு. என்ன ஆனதுன்னு நாங்க யாருமே பாக்கல. இதோ இந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த அந்த குடும்பம் கண்ணீரில் தத்தளிக்கிறது. இப்போது தந்தை இறந்துவிட தாய் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க அவர்களது குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இருக்கிற இடமே தெரியாது, அந்த மாதிரி இருப்பாரு. தண்ணி போட்டாருன்னா யாரு வந்து எது சொன்னாலுமே அந்த நேரம் அவருக்கு மூடு அவுட் ஆயிடும். இன்னதான் சொல்றோம், இன்னதான் சொல்ல மாட்டோம்னா அவருக்கு தெரியாது. அன்னைக்கே தான் எங்களுக்கு தெரியாது, ராத்திரி எத்தனை மணிக்கு சண்டை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்க வீடு அந்த பக்கம் 3 வீடு தாண்டி இருக்கு, இவங்க வீடுங்க. இவங்க புருஷன்காட்டுக்குள்ள எந்த நேரத்தில் சண்டை என்னங்கிறது எதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அழுவு சத்தம் கேட்டுட்டு இருந்து பக்கத்து வீட்டுல என்ன தெரியல, உங்க வீட்டுல ஒன்ன வீட்டுல அழுவு சத்தம் கேட்டு இருக்கு என்னன்னு தெரியல, வந்து பாருங்கன்னு சொன்ன பாடு வந்து பார்த்தோம். இந்த மாதிரி நடந்திருந்தது. குடித்து விட்டால் மட்டுமே சண்டையிடும் கணேசன் மிகவும் சாதுவானவர் என்றே சொல்கிறார்கள் ஊர்க்காரர்கள். குடியை கெடுத்த கதையை மறைக்கவில்லை அவர்கள். அழுதுகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா என்ன மாரி மேல பேசினாங்க, தர உர பேசினாரு. எனக்கு மானம் தாங்க முடியல, நான் இந்த மாதிரி செஞ்சுவிட்டேன் சொன்னாங்க. அவ்வளவுதான். முதல்ல பிராந்தி கடையை மூடணும். அதை மூடி விட்டா பொம்பளைகளுக்கு எந்த தொல்லையும் இல்ல. நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம். பிராந்தி கடையை திறந்து வச்சு போய் நீங்க போய் எங்க பிரிசனெல்லாம் தண்ணியை போட்டு வருது. சாயங்காலம் வந்து அருவாளை எடுத்துக்கிட்டு மிரட்டுறது, சண்டை போடுறது, அடிப்பிடி பண்றது, இப்படி எல்லாம் ரவிச்சர் பண்றதுனால எங்களால வீட்டுல இருக்க முடியல. என் வீட்டை விட்டு போ அப்படின்னு எல்லாரும் விரட்டுறாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு தான் ஒரு பொம்பளை அந்த பிராந்தியை குடிச்சிட்டு வந்து பொம்பளைய விரட்டுனா எத்தனை நாளைக்கு தாங்க முடியும்? தாங்க முடியாததுக்கு தான் இப்படி எல்லாம் செய்யறது. அதனால மக்கள் என்ன பண்ணுது, ஆம்பளையெல்லாம் பேசுறாங்க. எல்லாரும் பொம்பளைகளுக்கு இவ்வளவு ஆணுவோமா, எப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்
அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொம்பளைய ஒரு ஆம்பளை இவ்வளவு ஒரு சித்திரவதை பண்ணும்போது அவங்க வந்து தடுக்கணும். மரம் வெட்டும் தொழில் செய்து வந்த கணேசன் குடித்து விட்டால் மட்டுமே மாறிப்போகும் மனநிலைக்கு சென்று விடுவார் என்று சொன்ன அவரது உறவினர்கள் மற்ற நேரங்களில் நல்ல உழைப்பாளியாகவே இருந்ததாக சொன்னார்கள். நான் தான் வெட்டிவிட்டேன்னு சொல்லிவிட்டு அழுதுட்டு கொண்டாங்க. இந்த புள்ளி ரெண்டு இப்போ தேவையானதான் நினைக்கிறது நாங்க தாங்க பார்த்து வரோம். கூட்டி அவரு ரெகுலரா குடிக்கிறது தாங்க, ரெகுலரா குடிக்கிறது வந்து வைக்கிறது. ஆனா அந்த 20-30 வருஷமா அந்த பிள்ளை காலம் தள்ளணும் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமா இருந்தாலும் நம்மட்டு வந்து அதை சம்பாதிச்சு போட்டதே அதுதான். இந்த புள்ளிகளுக்கு அவருக்கு எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட்டுது. சம்பாதிச்சு போட்டு இந்த தப்ப செய்யணும் செய்யலான்னு நான் சொல்ல வரல, செய்யக்கூடாது. அது மனசுல என்ன போட்டுதோ அது எப்படி செஞ்சதுங்கிறது தெரியல. ஆனா சம்பாதிச்சு போட்டது அதுதான். இவர் குடிச்சிட்டு வந்து அவரு வேலைக்கு போறத வந்து அந்த காசை கொடுன்னு கேட்காது. அது அந்த காசை அது கேட்க மாட்டாரு. இவர் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு மெட்ராஸ் போறாரு, கேரளா போவாரு, 2 மாசம் 1 மாசம் இருந்துட்டு வருவாரு. ஆனா வரும்போது சும்மா வருவாரு. சும்மா வந்து இங்க நான் 2 மாசம் ஆகுது போய், நீ 2 மாசமா சம்பாதிக்க காசு இங்க, இதுக்கு அவரு அங்க இருந்து வர்ற உடனே அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாரு தனியா போட்டுட்டு. இந்த கொலைக்கு குடிதான் முக்கிய காரணமாக சொன்ன அவர்கள் சில ஆண்கள் செய்யும் தவறையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. பிராந்தி கடை மூடணும், அதுதான் மெயின். இல்லன்னா எங்களுக்கு சண்டே இல்லைங்க. பிரித்தமன் அடிக்கன்னா சண்டை வந்து ஒண்ணும் கிடையாது. ஒரு வேலைக்கு போலியா பொண்டாட்டியா அந்த வேலை செய்யல அப்படின்னு வைவாங்க, இந்த செஞ்சு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால எங்களுக்கு சண்டை சால்வ் ஆயிடும். இந்த பிராந்திய குடிக்கிறதும் அவங்க ஒண்ணு சொல்றதும் நாங்க ஒண்ணு சொல்றதும் அந்த சண்டை நிக்கல. அதனால பிராந்தி கடை மூடணும். இந்த கொலை வழக்கு தொடர்பாக விக்கிரமங்கலம் காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கணேசன் குடித்துவிட்டு தினமும் அவரது மனைவியை சித்திரவதை செய்து வந்ததாக சொல்லுகிறார்கள். மனைவியை பிற ஆண்களோடு இணைத்து பேசுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அவர். இதுவே அவரது மரணத்துக்கும் காரணமாகிவிட்டதாக சொல்லுகிறார்கள். ஜாமீன் கொடுக்கும் போது நிபந்தனைகள் விதிக்கப்படுவது வழக்கம். இது குறித்த ஒரு புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்துள்ளது உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது இது பற்றி? 2015 மார்ச் முதல் வாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாடி ஒரு ஜாமீன் மனு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கை விசாரித்தவர் நீதியரசர் பி தேவதாஸ் அவர்கள். அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, ஒரு திருட்டு வழக்கு. அதுல 2 நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த நபர்கள் வந்து ஜாமீன் கேட்டு சம்பந்தப்பட்ட நடுவர் நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுவை விசாரித்த நடுவர் அவங்களுக்கு ஜாமீன் வழங்குறார். அந்த ஜாமீன் கொடுக்கும்போது சில நிபந்தனைகள் வந்து அந்த நடுவர் விதிக்கிறாரு. அந்த அடிப்படையில 2 நபர்கள் சூரிட்டி கொடுக்கணும். அந்த 2மே வந்து 50,000 ரூபாய் சொத்துள்ளவர்களாக அவங்க சூரிட்டியாக இருக்கணும். அதுக்கு வந்து டெபுட்டி தாசில்தார், அதாவது துணை வட்டாட்சியர் வந்து அதுக்கு சால்வன்ட் சர்டிபிகேட், அதாவது அந்த நபர்களுக்கு வந்து சொத்து உண்மையிலே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அத்தாட்சி வழங்கணும். அந்த 2 நபர்கள்ல வந்து ஒருத்தர் ரத்த சம்பந்தமான உறவினராக இருக்க வேண்டும். மற்றொரு நபர் அந்த கிராமத்துல அந்த எந்த நபருக்காக கொடுக்குறாங்களோ ஜாமீன் கொடுக்குறாங்களோ அந்த நபருடைய கிராமத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது தவிர தினமும் வந்து அந்த நடுவர் நீதிமன்றத்தை கையெழுத்திடணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நிபந்தனைகளை வந்து அவங்களால சரியாக அதை செயலாக்க முடியாத காரணத்தினால அவங்க அதற்கு மேலாக அந்த உத்தரவுக்கு மேலாக அந்த 2 நபர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அதுதான் அந்த மனு விசாரணைக்காக வருகிறது நீதியரசர் பி தேவதாஸ் அவங்க முன்னாடி. அவங்க தெளிவாக அப்ப சொல்றாரு, அவர் வந்து 1978 வந்து கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு, மேனகா காந்தி வழக்கு போன்ற விஷயங்களாம் அடிப்படையாக வைத்து ஒரு நபருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும் பொழுது பணம் ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கக்கூடாது. வழக்கினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அவரால் என்ன ஜாமீனுக்கு நிபந்தனை விதிக்க முடியுமோ, அவரால் எதை செயலாக்கம் செய்ய முடியுமோ அது மட்டும்தான் உத்தரவாக பிறப்பிக்கணும். அது இல்லாம ஒருவேளை வந்து ஒரு ஜாமீன் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு மற்றொரு புறம் வந்து அதை தடுக்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட நிபந்தனைகள் ஒருவேளை வந்து அந்த நபரால் வந்து பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவர் ஜெயிலே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அது சரியான விஷயம் கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்க நினைச்சாங்கன்னா ஒருவேளை ஒரு பல வழக்குகளை கைது செய்யும் பொழுது அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வீடு வாசல் இல்லாத நபர்கள், தெருவோரம் படுத்திருக்கவங்களுக்கு வந்து வானமே கூரையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் வந்து நிபந்தனை விதிச்சு அவங்களுக்கு பணத்தாலான சூரிட்டி கொடுக்கணும்னு சொன்னா அவங்க எங்கிருந்து சூரிட்டி கொடுப்பாங்க?
அப்ப ஜெயிலே அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கீழமை நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்கும் பொழுது அந்த வழக்கினுடைய தரப்பினர்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்து என்ன விதமான நிபந்தனைகள் விதிக்க முடியுமோ அப்படிப்பட்ட நிபந்தனை தான் விதிக்கணுங்கிறத அவர் வரையறை செஞ்சிருக்காரு. அந்த வழக்குல உறுதியாக அந்த ஜாமீன் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு மற்ற கண்டிஷன்ஸ், அதாவது 50,000 ரூபாய் அவங்க சால்வன்ட் சூரிட்டி கொடுக்கணும், சொத்து கொடுக்கணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் நீக்கம் செய்துவிட்டு வெறும் 5,000 ரூபாய்க்கு 2 சூரிட்டி அவங்க கொடுத்தா போதும், திங்கள் மற்றும் வெள்ளி அந்த நடுவர் முன்னாடி அவங்க ஆஜராகணும்னு சொல்லியிருக்காரு. ஆக இந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவின் வாயிலாக கிழமை நீதிமன்றங்கள் ஒரு வழக்குல ஜாமீன் கொடுக்கும் பொழுது கடுமையான நிபந்தனைகள் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அதை செயலாற்றும் வகையில இருந்தா மட்டும்தான் கொடுக்கின்ற ஒரு வழிகாட்டுதலை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.